ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிறக்கும் பொழுதே ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அதே போல் இந்த குறிப்பிட்ட 5 ராசிகளுடைய பெண்களுக்கும் அந்த தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அவர்கள் தங்களுடைய நிலையை சரியாக பராமரிக்கும் பொழுது அந்த தெய்வ கடாட்சம் அவர்களுக்கு உதவியாக அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான். அதே போல் இந்த 5 ராசி பெண்களை திருமணம் செய்பவர்களுக்கும் எப்பொழுதும் அந்த சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் நிரந்தரமாக கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது. என்னதான் எல்லாருமே, அதாவது 12 ராசிகள் இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த 5 ராசிக்காரர்களிடம் அந்த தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த ராசி பெண்கள் யார் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அனைத்து ராசிகளுமே பார்த்தீங்கன்னா எல்லோருமே செல்வ வளம் மிக்க ராசிகள் தான். இருந்தாலும் தெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் இவர்களிடம் அதிகமாகவே காணப்படும். சில பேருக்கு இது தெரிந்து நல்ல நிலையாக பயன்படுத்தி வருவாங்க. சில பேருக்கு இது தெரிந்தாலும் ஆனால் அஜாக்கிரதையான அந்த சூழலில் தான் வாழ்க்கையை பயணம் செய்வாங்க. இருந்தாலும் இந்த 5 ராசி பெண்கள் தங்களுடைய நிலை அறிந்து நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு அந்த இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அந்த ராசி பெண்கள் யார் என்பதை நம்ம தொடர்ந்து காணலாம். ஒருவருக்கு வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பவர் மகாலட்சுமி தேவி. செல்வங்களின் தேவதையாக இருக்கும் மகாலட்சுமி அழகு, அமைதி, செல்வம், மகிழ்ச்சி, அன்பு, கருணை ஆகியவற்றிற்கு ஆதாரமாகவும் இருக்கிறார். ஆகையால் அழகு, அன்பு, மகிழ்ச்சி, கருணை போன்ற குணங்கள் நிறைவாக கொண்ட பெண்களும் தெய்வாம்சம் கொண்ட பெண்களாகவே கருதப்படுகிறார்கள். ஜோதிடத்தை பொறுத்தவரை உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசியில் நம்ம பிறந்திருப்போம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசியில் நம்ம பிறந்திருப்போம். ஒரே ராசியில் பிறந்தவர்கள் ஒரே விதமான குணாதிசயங்களை கொண்டிருப்பது இயல்பு தான். இருக்கும் 12 ராசிகளில் மானிடராய் பிறந்த அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் சில நேரங்களில் தெய்வம்சம் பொருந்தியவர்களாக பார்ப்பது உண்டு. எனினும் இந்த 5 ராசியில் பிறந்த பெண்கள் இயல்பாகவே பெண்களுக்கு உரிய பல நற்குணங்களையும் பல தெய்வீக அம்சங்கள் பொருந்தியவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த அதிர்ஷ்டம் இருந்த இந்த 5 ராசிக்காரர்கள் நம்ம யார் என்பதை தொடர்ந்து காணலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா மேச ராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதுமே ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக தான் திகழ்கிறார்கள். ராசியில் முதல் ராசியாக இருக்கும் மேசராசி பெண்கள் பிறக்கும் பொழுதே அவர்களது தோற்றம் அழகுடன் தெய்வாம்சம் பொருந்தியதாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மகாலட்சுமியே பிறந்ததாக நினைத்து கொண்டாடுவார்கள். சாமுத்திரிக லட்சணமுடைய இவர்கள் மகாலட்சுமியின் அருள் பெற்றவர்களாக இருப்பவர்கள். இவர்களை மணந்து கொள்ளும் ஆண் யோகசாலியாக இருக்க வேண்டுமென்றால் இவர்களை மதித்து நடந்தால் மட்டும் போதும். அதாவது எந்த அளவிற்கு இந்த பெண்களுக்கு, மேசராசியில் பிறந்த பெண்களை மணந்து கொள்ளும் ஆண்கள் அவர்கள் எந்த அளவிற்கு சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் சிறப்பாக அமையும். அதே போல் அந்த பெண்களுமே தங்களுடைய நிலை அறிந்து நல்ல குணநலன்களை வளர்த்து கொண்டு எப்பொழுதுமே எந்த ஒரு அகங்காரமும் இல்லாமல் அனைவருக்கும் சிரித்த முகத்தோடு அந்த நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு குணநலன்களோடு இருந்தாலும் உங்களுக்கும் அந்த தெய்வாம்சம் அடிப்படையில் சீக்கிரமே வந்துவிடும் அப்படிங்கிறது தான். இப்போ மேசராசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருப்பாங்க. சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர்கள் சரியாக இந்த முறையை பின்பற்றி வாழ்க்கையில் உச்சமடைவார்கள். சில பேருக்கு அந்த குணநலன்கள் பார்த்தீங்கன்னா மாறுபடும். அதனால தான் கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. இப்போ நான் மேசராசியில் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் நல்ல முறையில் இருக்கேன், நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு போகிறோம் அப்படிம்பாங்க. ஒரு சில பெண்கள் அதே ராசியில் இருந்தாலும் நாங்கள் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவர்கள் சுற்றி இருக்கின்ற அந்த எதிர்வினைகளும் அவர்கள் சரிவர அந்த குடும்ப சூழலில் நடத்தாத காரணம்தான். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த சந்தோஷமானது அந்த பெண்களிடத்தில் வரும் பொழுது எல்லா வகையான செல்வங்களும் அந்த குடும்பத்தில் நிலையாக நிற்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடு நல்ல ஒரு குணத்தோடு இருந்தாலே உங்களுக்கு எல்லா வகையான அந்த இறைகடாட்சங்களும் பெற்று நீங்களும் நலமோடு வாழ்வீர்கள் அப்படிங்கிறது தான். அனைத்து யோகமும் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது. அதற்கப்புறம் சிம்ம ராசியில் உள்ள பெண்கள் எப்பொழுதுமே தங்களை சுற்றி உள்ள அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள்.
இவர்கள் இரக்க குணமும் அக்கறையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதோடு எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி பெறுபவர்களாகவும் அறிவிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கும் சிம்மராசி பெண்கள் கடவுளின் அருளை பெற்றவர்களாகவே உள்ளனர். சிம்மராசி என்று எடுத்தாலே பார்த்தீங்கன்னா அதில் வீரம் அப்படிங்கிறது தன்னாலே வந்துடும். அந்த அளவிற்கு வீரமும் அறிவிலும் விவேகமும் சிறந்து விளங்கக்கூடிய பெண்களாகவே இவர்கள் திகழ்வார்கள். இவர்களை சுற்றியுள்ளவர்கள் எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குணம் இவர்களிடையே அடிப்படையாக காணப்படும். மற்றவர்களை நம்ம நல்லதோடு பார்த்துக்கிட்டா நமக்கு நல்லதே நடக்கும், இறைவன் பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இவர்களிடம் அதிகமாகவே காணப்படும். இவர்களை சுற்றியுள்ளவர்கள் இவர்களுடன் தீயெண்ணத்துடன் இருந்தாலுமே அவர்களுக்குத்தான் அந்த தீமை போய் சேருமே தவிர இவர்களுக்கு எந்த வகையிலையுமே அந்த தீமை இவர்கள் ஒன்று செய்யாது. வாழ்க்கையில் பிறக்கும் பொழுது இவர்கள் கஷ்டத்தை சந்தித்து பிறந்திருந்தாலும் இவர்களுடைய குணங்கள் தெரிந்து இவர்கள் வாழ்க்கையில் வளர்ந்து அந்த அறிவையும் ஆற்றலையும் இவர்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த நல்ல குணங்கள் எல்லாமே வெளிப்படும் பொழுது அந்த தெய்வருள் இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிறதான். அதாவது பிறக்கும் பொழுது நம்ம எல்லோருமே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு கொண்டு தான் பிறப்போம். நம்மளுடைய அறிவு திறமை எல்லாமே நம்ம வளர வளர வெளிப்படுத்தும் பொழுது அந்த நல்ல குணங்கள் எல்லாமே சேர்ந்து நமக்கு இறைகடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த வகையில் சிம்மராசி பெண்கள் இதை ஈர்த்து கொள்வதில் மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு பெண்மணியாகவே திகழ்வார்கள். அதனால் சிம்மராசி பெண்களை மணந்து கொள்ளும் ஆண்களுக்குமே அவர்கள் கடைசி வர நல்லபடியாக இவர்களை பார்த்து கொள்கிற அளவிற்கு இந்த பெண்கள் திகழ்வார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதற்கு அடுத்த ராசி துலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பிறப்பு முதல் தங்களுடைய வாழ்நாள் இறப்பு வரை நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். நீதிக்கும் நியாயத்திற்கும் துணை நிற்கும் துலாம் ராசி பெண்கள் தங்கள் மனதில் ஆழமாக நினைக்கும் எந்த ஒரு விஷயமும் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதாவது ஒரு விஷயம் உங்கள் ஆழ் மனதில் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு நடந்துவிடும் அப்படிங்கிறதான். உங்களுடைய சொல்லும் அந்த செயலும் அப்படியே பலிக்கும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே நல்ல ஒரு குணத்தோடு நீங்கள் சொல்கிறீங்கனாலும் சரி, அதை செய்கிறீங்கனாலும் சரி, அது எந்த வகையிலேயுமே பின்வாங்காது, வெற்றி மட்டும்தான் பெறும். அன்பும் நேசமும் கொண்ட இவர்களுக்கு ஒரு தேவைன்னு இருக்குன்னா அது உண்மையான பாசம் மட்டும்தான். காசு பணத்தை எப்பொழுதுமே பெரியதாக நினைக்காதவர்கள் இவர்கள். இவர்களை மணந்து கொள்பவர்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் இவர்களிடம் இனிமையாக நடந்து கொண்டால் மட்டுமே போதும். அதாவது இவர்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இவர்களை நல்ல முறையில் பார்த்து கொண்டாலே அந்த ஆண் அவர்களுடைய கணவர்கள் எப்பொழுதுமே சுபிட்சத்தோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறதான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நேர்மையாக, அதை விடாப்பிடியாக நேர்மையாக இருக்குது நல்ல விஷயமா இருந்தால் அதை எப்பொழுதுமே பின்வாங்காமல் முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புத திறன் துலாம் ராசி பெண்களிடையே காணப்படும் அப்படிங்கிறதான். எப்பொழுதும் பெரும்பாலும் இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஜட்ஜாக வேலை பார்ப்பதற்கு ரொம்பவும் ஆசைப்படுவாங்க. அந்த நீதியை காக்கணும், நேர்மையாக வாழணும், அனைவருக்கும் அந்த நீதியை கொடுத்து வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த துலாம் ராசி பெண்களிடையே அதிகமாக காணப்படும். இத்தகைய குணம் கொண்ட பெண்கள் துலாம் ராசியில் இருப்பார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதற்கப்புறம் தனுசு. தனுசு ராசியில் பிறந்த பெண்களின் வாக்கில் எப்பொழுதுமே உண்மை இருக்கும். கொடுத்த வாக்கினை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும், முடிந்தவரை முயற்சிப்பார்கள். அதாவது கொடுத்த வாக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு கடமைப்பட்டிருக்காங்க, ஒரு விஷயத்தை நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விடணும்னு முடிந்த அளவு எல்லா எஃபோர்ட்டும் போட்டு முயற்சி செய்வாங்க. இவர்கள் பேசிய சில விஷயங்கள் அப்படியே பலிக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நல்ல காரியத்தை பற்றி இவங்க யாருக்காவது அறிவுரை பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, சத்திய வாக்கு மாதிரி சொல்கிறாங்கன்னா அது அப்படியே பலிக்கும் அப்படிங்கிறது தான். தோற்றத்திலும் குணத்திலும் சிறந்தவர்களாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் எதையும் எப்போதும் எளிதில் நம்பிவிட மாட்டார்கள். எதையாக இருந்தாலும் அதாவது ஒரு ரூமர் கிளப்புறாங்கன்னா அதை டக்குன்னு இவங்க நம்பிட்டு அதில் விழ மாட்டாங்க. அந்த குணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தெளிவாக இருக்கும். மைண்ட் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷோடு வச்சுருப்பாங்க. எந்த ஒரு கெட்ட விஷயத்தையுமே மைண்டில் வச்சுக்கிட மாட்டாங்க. எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிடுவாங்களே தவிர நெகட்டிவ் எனர்ஜி இவங்களிடம் அண்டவே அண்டாது அப்படிங்கிறது. அந்த குணமும் சிறந்ததாக இருக்கும்.
மனமும் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்க பொழுதும் எந்த ஒரு சஞ்சலத்திலையும் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கன்னு எதையுமே கேட்டு அதை கேட்ட உடனே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அதை நம்பி விட மாட்டாங்க. இவங்களுக்கு எதுன்னு சரியாக படும்னு நல்லா ஆராய்ந்து அந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக தனுசு ராசி பெண்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதான். புத்தி கூர்மை உடைய இவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதிலும் வல்லவர்கள். மற்றவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் இவர்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கூறுதாங்கன்னா அது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நல்ல ஆலோசனைகளும் உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நிறைவாக வைத்து கொள்ளுங்கள். இவர்களை மணக்கும் கணவன்மார்கள் இவர்கள் சொல்வதை நம்பினால் மட்டும் போதும், அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. தனுசு ராசியில் பிறந்த பெண்களுடைய குணம் இதுதான். அவர்களை மணக்கும் ஆண்களும் அவர்களுடைய அறிவுரை கேட்டு ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னா இவர்களிடம் நன்காக ஆலோசனை பண்ணி இவர்களை மதித்து நடந்து அதை நீங்கள் பின்பற்றினாலே உங்களுக்கும் அந்த வாழ்க்கை முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் சொல்வதை காதிலே வாங்கிக்கிட மாட்டாங்க. பெண்களை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இழிவான முறையில் நினைப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு இருக்கின்ற அந்த புத்தி கூர்மை ஆண்களுக்கு கூட இருக்காது அப்படிங்கிறதான். அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை கூறும் பெண்களும் இருப்பாங்க, கெட்ட விஷயங்களை கூறும் பெண்களும் இருப்பாங்க. இந்த வகையில் நல்ல விஷயங்களை நமக்கு கூறுதாங்கன்னா, அறிவுரை பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்களுடைய அந்த அறிவுரையை கேட்டு நம்ம பணிந்து நடந்து கொள்வது சிறப்பு. அதை தவிர்த்து ஏதோ ஒரு சண்டையை மூட்டி ஒரு வகையில் பேசுகிறாங்கன்னா அதைத்தான் நம்ம கேட்டுக்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே, அதாவது தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இவர்கள் எப்பொழுதுமே நல்ல முறையில் நல்ல விஷயங்களை தான் பகிர்வார்கள் அப்படிங்கிறது. அதனால் முடிந்தளவு கணவன்மார்கள் இல்லை அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களுடைய ஆலோசனைப்படி கேட்டு சிறப்பாக நடந்து கொள்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அதற்கு அடுத்த ராசி மீனம். மீன ராசி பெண்களுக்கும் பிறந்த முதலே தெய்வகடாட்சம் பொருந்திய முகம் லட்சணம் இருக்கும். அவர்கள் பார்த்தாலே நமக்கு அந்த தெய்வத்தினுடைய அந்த முகத்தை பார்ப்பது போல தான் தோன்றும். எந்த ஒரு தப்பான நோக்கமும் இந்த இடத்துல நமக்கு வருவது கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய முகமும் பார்த்திங்கன்னா தெய்வகடாட்சத்தோடு நெற்றியில் குங்குமம் வைத்து மல்லிகைப்பூவோடு அப்படியே மகாலட்சுமி தேவி வலம் வருவது போல அவர்கள் வலம் வருவார்கள். சிறு வயதிலிருந்து அவர்களுடைய பார்க்கும் பலராலும் இதனை உணர முடியும். ஏன்னா ஒரு சில பெண்களிடம் பக்கத்தில் நம்ம போகும் பொழுதே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விதமான இந்த கோவிலில் அம்மனிடம் நம்ம தரிசனம் செய்யும் பொழுது வருகின்ற அந்த ஒரு உணர்வு ஏற்படும். அது மீனராசி பெண்களிடம் காணப்படும். இவர்களிடம் முகராசி மட்டுமல்லாமல் கைராசியும் உண்டு. இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தங்களுடைய கைகளால் தொட்டு கொடுக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நல்லதாக தான் போய் முடியும். எந்த வகையிலையுமே அது நெகட்டிவாக போகாது. இப்போ நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க, அதற்கு நல்ல ஒரு கைராசி பெண்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா மீனராசி பெண்கள் அதற்கு சிறப்பானவர்கள் அப்படிங்கிறதான். அதற்காக மற்ற ராசி பெண்களும் மற்ற இவர்களையும் நம்ம இழிவாக கூறவில்லை. அனைத்து பெண்களுமே, அனைத்து ராசியில் உள்ள பெண்களுமே எப்பொழுதுமே முகராசியும் கைராசியும் உள்ளவர்கள் தான். இருந்தாலும் ஒருவருடைய பெண்கள் இந்த குணநலன்களை நமக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த வகையில் தான் நான் சொல்வது. ஆனால் மற்ற பெண்களை நான் இழிவாக இதில் கூறவில்லை. அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி மீனராசி பெண்கள் எதையாவது தொட்டு செய்கிறாங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக வெற்றியில் தான் போடியும். இயற்கையிலேயே தெய்வாம்சம் பொருந்திய அவர்கள் அனைவரிடமும் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். அந்த கண்ணியமான பேச்சு, கம்பீரமான அந்த நடை எல்லாமே அந்த தெய்வத்தினுடைய அருள் தான். எனக்கு எல்லோரும் வேண்டும் என்ற அனைவரிடமும் இனிமையாக நடந்து கொள்ளும் தன்மை இவர்களிடம் இருக்கும். அதாவது சொந்த பந்தங்களை எப்பொழுதுமே அதிகமாக வைத்து கொள்ளக்கூடிய ராசிகளாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் அனைவரையும் விரும்பினாலும் இவர்களை யார் வெறுத்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இருப்பவர்களிடையே சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள். வெறுப்பை யாரிடமும் சம்பாதிக்க மாட்டாங்க. இவங்களை பற்றி, அதாவது இவர்களுடைய நல்ல குணங்களை பார்த்து சில பேர் வெறுத்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. யார் இருக்கிறாங்க அதைத்தான் பற்றி யோசிப்பாங்களே தவிர போனவர்களை பற்றி சிந்தித்து கொண்டு வருந்தக்கூடிய அவர்கள் இவங்க கிடையாது. ராசியை மட்டுமே வைத்து ஒருவருடைய குணத்தை கணிப்பது என்பது சில நேரங்களில் சரியாக இருக்காது. இப்போ கூறின பலன்கள் பூராமே பார்த்தீங்கன்னா அனைத்து பெண்களிடமும் காணப்படாது. 100ல் ஒரு பெண்களிடம் பார்த்தீங்கன்னா இந்த குணநலன்கள் இருக்கும்.
ஏன்னா அவர்கள் அந்த குணநலன்களையும் அந்த சூழ்நிலையும் புரிந்து வளர்ந்து கொள்வார்கள். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருந்தாலுமே அவர்களுக்கு பொதுவாக இந்த பலன்கள் இருக்காது. அதற்கு காரணம் அவர்கள் பிறந்த நட்சத்திரம், லக்கணம், கிரகங்களின் அமைப்பு, இப்படி பல விஷயங்கள் அவர்களின் குணாதிசயங்களை மாற்றுகிறது. எனினும் அடிப்படையான சில விஷயங்களை பெரும்பாலும் மாறுவது கிடையாது. அந்த அடிப்படையான விஷயங்களை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் கூறியிருக்கோம். அதனால் உங்கள் ஜாதக கட்டங்களை பொறுத்து இதில் சில மாறுபட்ட கருத்துகளும் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய குணநலன்கள் இப்போ கூறின இந்த 5 ராசியில் உள்ள பெண்களுடைய நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுடைய குணநலன்கள் இப்படி இருக்கிறதா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கணவன்கள், அதாவது இந்த பெண்களை கட்டின கணவன்மார்கள் இருந்தாலும் உங்களுடைய மனைவியை வைத்து உங்களுக்கு அந்த முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கஷ்டம் இருந்தாலும் அந்த திருமணத்திற்கு அப்புறம் வருகின்ற அந்த ஒரு ராசி பெண்களால் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தின் நிலை உயரத்தான் செய்யும். அப்படியும் சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து இந்த பதிவையும் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.